முத்துப்பாண்டி சொல்றாரு, வாசு வந்து ஸ்வீட் எடுத்துக்க. ஆமா, திவ்யா அக்காவுக்கு குடும்பமா அக்கா தான் ஸ்வீட் சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவாங்க. முத்துப்பாண்டி சொல்றாரு, திவ்யா உனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு மாமா வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கம்மா. திவ்யா நல்லா இருக்கும்போது நான் எதை கொடுத்தாலும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு மாமா கிட்ட வாங்கி சாப்பிடுவா. அப்படிப்பட்ட பிள்ளை எதுவும் சொல்லாம எப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. முத்துப்பாண்டி திவ்யாவுக்கு ஊட்டி விடுறாரு ஸ்வீட்டை. ஹாசினிய முத்துப்பாண்டி பாக்குறாரு. வாசு, இந்த ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் எல்லாரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சரி மாமா. மீனாட்சி சொல்றாங்க, மாமா நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம், வா மாமா, கை காலை கழுவிட்டு சாப்பிடவா. முத்துப்பாண்டி சொல்றாரு, நான் வாங்கிட்டு வந்த துணிமணி எல்லாம் சரியா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க, அதுக்கப்புறம் ஊருக்கு போய்க்கலாம். எல்லாரும் ட்ரெஸ்ஸ போட்டு பாக்குறதுக்கு வீட்டுக்குள்ள போறாங்க. ஹாசினி முத்துப்பாண்டிய கூப்பிடுறாங்க. என்ன சார், பெரிய பிசினஸ் அமைஞ்சிருச்சு போல, எல்லாருக்கும் ட்ரெஸ் ஸ்வீட்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. என்ன பாண்டி, எனக்கு புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கலையா? என்ன ஹாசினி, நக்கல் பண்றியா? உனக்கு எதுக்கு நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்? பாண்டி, வாங்கி கொடுத்தா என்ன, நான் உங்க பொண்டாட்டி தானே. ஹாசினி, உத விட்டேன்னா பாத்துக்க. பாண்டி, முதல்ல எனக்கு தான் வாங்கி கொடுத்துருக்கணும். ஒரு நல்ல புருஷனா இருந்தா ப்ரிஃபரன்ஸ் பொண்டாட்டிக்கு தான். இது கூட உங்க அக்கா ரங்கநாயகி உங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? என்ன ஹாசினி, எகத்தாளமா? உங்க அப்பா கிட்ட போய் கேளு, ட்ரெஸ் வாங்கி கொடுக்க சொல்லி. யாருக்கு யாரு பொண்டாட்டி? குடிசையோட வச்சு கொளுத்தி விட்டுருவேன் ஹாசினி. போ, இங்க நிக்காத. மாமான்னு ஹாசினி கூப்பிடுறாங்க. முத்துப்பாண்டி கவனிக்காம வீட்டுக்குள்ள போறாரு. ஹாசினி சிரிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டானே முத்து. அந்த மூட்டையெல்லாம் குடோன்ல தானே இருக்கும், போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு ஹாசினி கிளம்புறாங்க. பைரவி சொல்றாங்க தீரஜ் கிட்ட, இப்ப எந்த ஒரு டென்ஷன் இல்லாம நீ அரசலூருக்கு போலாம். அம்மா, கண்டிப்பாமா, போ தீரஜ். ஆனா அந்த ஊருக்கு போன உடனே நேரடியா ஹாசினிய பார்த்து பிரச்சனை பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு வரலான்னு நினைக்காத. அவளை ரொம்ப நாசுக்கா, அவளுக்கே தெரியாம நீ அவளை கூட்டிட்டு வரணும். அவளை ஆளை வச்சு கடத்தினாலும் சரி, தனியா கூட்டிட்டு வந்தாலும் சரி, மொத்தத்துல ஹாசினி என்கிட்ட வந்து சேரணும். முதல்ல அரசனூருக்கு போ, அங்க பெரிய லார்ஜ்ல ரூம் பிடிக்காம சின்ன ரூம்ல தங்கிக்க. அங்க இருந்து நிதானமா யோசி, ஹாசினிய எப்படி கொண்டுட்டு வரலான்னு. தீரஜ், திருப்பியும் சொல்றேன், பொறுமையா முடிவெடு. ஆனா ஹாசினிய என்கிட்ட நீ கூட்டிட்டு வரணும். சரியா தீரஜ்? சரிம்மா. சரிப்பா, வந்து கார்ல ஏறு.